ஸோ இப்போ கன்சோல் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ கன்சோலுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், யூசர் குரூப் மேனேஜ்மெண்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஸோ கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ லோக்கல் யூசர்ஸ் குரூப்ஸ், ஓகேவா? இப்போ என்ன ஃபோல்டர் இருக்குன்னா, யூசர்ஸ் இருக்கு, குரூப்ஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த யூசர்ஸில் கவனிச்சிங்கன்னா பில்டின்னு போட்டிருக்குல்ல, பில்டின் அக்கௌண்ட். இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்தீங்கன்னா பில்டின், கெஸ்ட் வந்து பில்டின் அக்கௌண்ட், ரைட்? ஸோ இப்போ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டு, கெஸ்ட் அக்கௌண்ட்டு, இதை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா, இதை விட்டு டெலிட்டே பண்ண முடியாது. ஏன்னா அது டிஃபால்ட்டாக விண்டோஸில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட், அதான் இன்பில்ட்னு போட்டிருக்கு. பட் டிஃபால்ட்டாக இப்போலாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இதுதான் டிஃபால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட். அட்மினிஸ்ட்ரேட்டர்னு எழுதிருக்கு பார்த்தீங்களா, அதான் டிஃபால்ட் அட்மின். பட் இப்போ எல்லாமே ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகும்னா, டிஃபால்ட் அட்மின் எனேபிள் ஆகாமல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதை அட்மினிஸ்ட்ரேட்டராக எடுத்துக்கிட்டு டிஃபால்ட் டிசேபிள் ஆயிருக்கு. அதாவது இந்த பிளாக் கலரில் டவுன் ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இருந்தால் அந்த அக்கௌண்ட் டிசேபிள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணும்போதே நீங்கள் கொடுக்குற நேம் அட்மினாக மாற்றிக்கிட்டு டிஃபால்ட் அட்மின் என்ன ஆகிடுறாரு, டிசேபிள் ஆகிடுறாரு. புரியுதா? ஸோ இப்போ இந்த டிஃபால்ட் அட்மினை நம்ம வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, இங்கே ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுறீங்களா, லாக் ஆஃப், சைன் அவுட், இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ சைன் அவுட்டு, சுவிட்ச் யூசர், இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னா, இப்போ வேறு அக்கௌண்ட் எனேபிள் இருந்தால் சுவிட்ச் யூசர் பண்ண முடியும். அது மாதிரி லாக் ஆஃப் பண்ணால் எத்தனை யூசர் எனேபிள் இருக்காங்களோ ஃப்ரண்ட்டில் அத்தனை யூசர் காட்டும். இப்போ நம்மகிட்ட எனேபிள் இருக்கிறது எத்தனை யூசரு, ஒரே ஒரு யூசர், ஓகேவா? ஸோ இந்த யூசரோட ப்ராப்பர்ட்டிஸ் இந்த பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி செட் பாஸ்வேர்டு இருக்கா, பாஸ்வேர்டு வேணா செட் பாஸ்வேர்டு, ரைட்? அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணால் டெலிட்டு, டெலிட் ஆப்ஷன் இருக்கா? அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா அக்கௌண்ட்டோட ஸ்டேட்டஸ் காட்டுது பாருங்கள். அதாவது யூசர் மஸ்ட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு அட் நெக்ஸ்ட் லாக் ஆன். சரியா? யூசர் கேனாட் சேஞ்ச் பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு நெவர் எக்ஸ்பயர், அக்கௌண்ட் இஸ் டிசேபிள். டிசேபிள்னா அக்கௌண்ட் ஒர்க் ஆகாது. இப்போ அட்மின் அக்கௌண்ட் என்ன இருக்குன்னா டிசேபிள் ஆயிருக்கு, டிக்கு வந்துருக்கும். இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாரு. வந்திருக்கா? இப்போ எடுத்து விட்டேன்னா அட்மின் அக்கௌண்ட் எனேபிள் ஆயிரும், ரைட்? ஆஹா, நம்ம டிசேபிள் பண்ணாதான் ஆகும், என்ன ஆகாது. ஸோ இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டும் இருக்கு, இந்த அக்கௌண்ட்டும் இருக்கு. இப்போ சைன் அவுட் பண்ணினா ஃப்ரண்ட்ல ரெண்டுமே வரும். ஸோ சில கம்ப்யூட்டர்ல நீங்க போய் ஃப்ரண்ட்ல 3 நாள் காட்டுது பார்த்தீங்களா, அத்தனை அக்கௌண்ட் எனேபிள் இருக்குன்னு அர்த்தம். எத்தனை அக்கௌண்ட் எனேபிள் இருக்கோ அத்தனையும் ஃப்ரண்ட்ல என்ன ஆகிடும், ஷோ ஆகிடும். ஸோ இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்துச்சா? ஸோ இப்போ இது வரைக்கும் ப்ரொஃபைல் ஃபோல்டரில் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஃபோல்டர் இருந்ததா? ஃபர்ஸ்ட் செக் பண்ணும்போது இல்லை. யூசருக்குள்ள எதுக்கு மட்டும் இருந்தது, அந்த சூர்யாவுக்கு மட்டும் தான் இருந்தது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெல்கம் வருது இல்லை, ப்ரிப்பேரிங் ஒரு டெஸ்க்டாப் வருது பாருங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் வரும், செகண்ட் டைம் லைன் பண்ணும்போது வராது. ஏன்னா இப்போ தான் என்ன பண்ணுதுன்னா டெஸ்க்டாப் ஃபோல்டர்ஸை கிரியேட் பண்ணுது, பர்சனல் செட்டிங்ஸ். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் செக் பண்ணால் தெரிஞ்சிடும் உங்களுக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்றது. ஸோ இப்போ கம்பெனிலையுமே யூசர் அக்கௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மெயின்டைன் பண்ண போகிறீங்க. ஸோ யூசர் பாஸ்வேர்டை மறந்தால் ரீசெட் பண்ண சொல்லுவான், அக்கௌண்ட் லாக் ஆச்சுன்னா ஓப்பன் பண்ண சொல்லுவான், டிசேபிள் ஆயிருந்தால் எனேபிள் பண்ண சொல்லுவான். அதெல்லாம் இப்போ யூசரோட அக்கௌண்ட்டில் ப்ராப்பர்ட்டிஸில் போய் நம்ம பண்ணுறோம். ஸோ இது லோக்கல் கம்ப்யூட்டர். அடுத்த சர்வர்லேயும் இதே மாதிரி நம்ம பண்ணுவோம், அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ 2 யூசர் வந்துருச்சா? ஸோ இப்போ நல்லா கவனிங்க. இப்போ என்னன்னா இந்த டிஃபால்ட் அட்மினும் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான், சூர்யாவும் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான், ரைட்டா? ஸோ இப்போ ப்ரொஃபைல்ஸில் போய் பாருங்க, யூசர்ஸ்குள்ள அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்துருச்சா? சூர்யா ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணலாம்னா சூர்யா ஓப்பன் ஆகுது பாரு டேரெக்டாகவே. பட் இதே வந்து லோக்கல் யூசர் அப்படின்னா அவன் ஒர்க் ஆக மாட்டான். ஸோ அது ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்றது குரூப்ஸில் இருக்கு. இப்போ நல்லா கவனிங்க, மேனேஜ்லேயே போங்க, குரூப்ஸ்னு ஒன்று கீழே இருக்கு பாருங்க. அந்த குரூப்ஸ் வந்து என்னன்னா ஒரு யூசருக்கு டிஃபால்ட்டாக என்ன பர்மிஷன் வரணுன்றது அந்த குரூப்பை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ குரூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, அது அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப் இருக்கா? ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, இதுக்கு உள்ளே போயிட்டு சூர்யாவை நான் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன்னு வையேன், சூர்யா நார்மல் யூசர் ஆயிடுவோம். நீங்கள் இப்போ ரிமூவ் பண்ணுற பாரு, ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த டிஃபால்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும்தான் அந்த மிஷினுக்கு அட்மின். சூர்யா வந்து நார்மல் யூசர். லாக் ஆஃப் பண்ணுங்க, சூர்யாவுக்குள்ள லாகின் பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே காணும்.
அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் ரிமூவ் பண்ணேன், எப்படி ஃப்ரண்ட்ல எல்லாம் போயிடுச்சு? டிசேபிள் பண்ணனா? ஃப்ரண்ட்ல வரணுமே, ஃப்ரண்ட்ல வரணுமே, ஏன் வரல? என்னப்பா அது, அட்மின் தானப்பா ரிமூவ் பண்ணேன். ஸோ மேனேஜ் users groups. ரிமூவ் பண்ணதுனால அக்கௌண்ட் டிசேபிள் ஆயிடுச்சா? ஒரு நிமிஷம் பார்ப்போம். சுவிட்ச் யூசர் பார்ப்போம். ஸ்டார்ட்லாம் தேவையில்லையா? ஒர்க் ஆகுமே, என்ன பிரச்சனை? அட்மின் வந்து எடுத்தோன்னு ஒர்க் ஆக மாட்டேங்குதா? பரவாயில்ல, ரீஸ்டார்ட் கொடுப்போம். யூஸ்வலாக வரணும். நீங்கள் அட்மின் ஆக்சஸ் தான் ரிமூவ் பண்ணியே தவிர அவனை என்ன பண்ணல, அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணல. அக்கௌண்ட்டை டெலிட்டோ டிசேபிளோ பண்ணால் மட்டும்தான் ஃப்ரண்ட்ல என்ன ஆகாது, வராது. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண மாதிரியே புது யூசர் வேணும்னா அந்த யூசர்ஸ் இடத்துல ரைட் கிளிக் பண்ணி புது யூசர் கிரியேட் பண்ணணும். அதை சொல்கிறோம், காட்டும். எத்தனை யூசர் கிரியேட் பண்ணுறியோ அந்த யூசர்ஸ் ஃபோல்டருக்குள்ள அவன் பேர் இருக்கும். யூசர்ஸ் மஞ்சள் கலர் ஃபோல்டர் இருக்குல்ல, அதில் வந்து யூசர்ஸோட லிஸ்ட் அப்படியே இருக்கும். அந்த கீழே இருக்க குரூப்ஸ் வந்து டிஃபால்ட் குரூப்ஸ், அதுக்கு பேர் டிஃபால்ட் குரூப்ஸ்னா ஓஎஸ்குள்ளேயே அந்த குரூப் இருக்கும். ஒரு குரூப்புக்கும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் பர்மிஷன் இருக்கும். நீ யூசரை எந்த குரூப்ல ஆட் பண்றியோ அந்த பர்மிஷன் அவனுக்கு வரும். புரியுதா? இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் ரிமூவ் பண்ண உடனே தான் வரலன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் திருப்பி அட்மினிஸ்ட்ரேட்டர்ல ஆட் பண்ணி, இல்லைன்னா புது யூசர் கிரியேட் பண்ணலாம். இருங்க, மேனேஜர்ல போயிட்டு புது யூசர் கிரியேட் பண்ணி பார்த்துடலாம். யூசர் குரூப்பு மெயில் தான் மெயினான வேலையை நமக்கு வந்து ஆஃபீஸில். ஸோ யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறோம், யூசர் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். இப்போ யூசர்ஸ் இருக்கா, பிளாங்காக அந்த ஒயிட்டில் கிளிக் பண்ணால் நியூ யூசர் வருது பார். ஸோ யூசர் நேம் கேட்குதா? ஸோ இப்போ இதுலேயே முத்துன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். பாஸ்வேர்டு வேணும்னா கொடுக்கலாம், வேணாம்னா விட்டுறலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு கொடுக்கணும்? யூசர் மஸ்ட் சேஞ்ச் பாஸ்வேர்டு நெக்ஸ்ட் லாகான். இது எதுக்காக கொடுக்கணும்னா ஒவ்வொரு புது யூசருக்கும் இந்த ஆப்ஷனை டிக் பண்ணணும். இல்லைனா உன் பாஸ்வேர்டு எனக்கு தெரியும், நான் தான் அட்மின் தான். ஏன்னா நான் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு உனக்கு பேப்பரில் எழுதி தருவேன். நீ அதை ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணும்போது என்ன பண்ணும், சேஞ்ச் பண்ணால் தான் உள்ளே போகும், இல்லைனா போகாது. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ இந்த முத்துவை பாருங்க, அப்படி கிரியேட் பண்ணுறேன். யூசர் மஸ்ட் சேஞ்ச் பாஸ்வேர்டு நெக்ஸ்ட் லாகான். இப்போ கிரியேட் ஆகிடுச்சா? இப்போ லாக் ஆஃப் பண்ணால் முத்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஆனால் பிளாங்க் பாஸ்வேர்டு தான் கொடுத்தேன், கரெக்டா? முத்து வந்துடுச்சா? ஸோ முத்து உள்ளே லாகின் பண்ண ட்ரை பண்ண என்ன கேட்குது? ஸோ இப்போ நான் செட் பண்ணுற பாஸ்வேர்டு யாருக்கு தெரியாது? அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு. புரியுதா? ஸோ அதனால கண்டிப்பாக யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது யூசர் மஸ்ட் சேஞ்ச் பாஸ்வேர்டு நெக்ஸ்ட் லாகான் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணுவாங்க. ஒருவேளை யூசர் பாஸ்வேர்டே மாற்ற வேணாம் அப்படின்னு சொன்னால் பாஸ்வேர்டு நெவர், யூசர் கேனாட் சேஞ்ச் பாஸ்வேர்டு, அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிட்டா யூசரால் என்ன பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம ஒரு பாஸ்வேர்டு வைக்கிறோம், பாஸ்வேர்டு நெவர் கேனாட் சேஞ்ச் பாஸ்வேர்டு, யூசர் கேனாட் சேஞ்ச் பாஸ்வேர்டு வச்சோன்னா அந்த ஆப்ஷனை எடுத்தால் தான் திருப்பி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ இவர் வந்து யாருன்னா நார்மல் யூசர், புரியுதா? ஸோ ப்ரொஃபைல் ஃபோல்டர் போகிறதுக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட் போடலாம்பா. ரன்னை ஓப்பன் பண்ணி 2 டாட் போட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ப்ரொஃபைல்குள்ளே தான் போகும். போதா? ஸோ இப்போ நான் யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டரா? முத்து யார் இப்போ? ஏன்னா முத்து அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்பில் ஆட் பண்ணல. டிஃபால்ட்டாக எங்கே போய் ஆட் ஆகிருப்பான்னா யூசர் குரூப்பில் தான் இருப்பான். ஸோ இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓப்பன் ஆகுதா பாருங்க. கேட்குதா பாஸ்வேர்டு? ஸோ சொன்னானா, ஸோ ப்ரொஃபைல் ஃபோல்டரை அடுத்தவங்க ஃபோல்டரை பார்க்குறதா இருந்தால் அட்மினால தான் முடியும். இப்போ முத்துவால் என்ன பண்ண முடியும்னா முத்துவோட ஃபோல்டரை வேணால் ஓப்பன் பண்ணிக்க முடியுமே தவிர வேறு யாரையும் என்ன பண்ண முடியாது. இதான் வந்து யூசர். ஸோ அதே மாதிரி யூசருக்கு என்ன பர்மிஷன் இல்லைன்னு பாருங்க, கம்ப்யூட்டர் மேனேஜர் ஒன் டே ஓப்பன் ஆகாது. சரிதா? டைம் டேட்டு மாற்ற முடியாது. ஸோ அப்போ யூசர்னா யாரு? ஸோ யூசர்னா என்னன்னா வந்து அவன் ஒரு அன்ரிஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ், அதாவது ஜஸ்ட் ஒரு லாகின் அவனோட ஆப்ஸ் ஓப்பன் பண்ணதான் யூசர். வேற ஏதாவது சிஸ்டம் சேஞ்சஸ் பண்ணால் அவன் யாரை கான்டாக்ட் பண்ணோம்? ஸோ அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு இந்த மாதிரி சிஸ்டம் டூல்ஸ் இருக்கிறது, இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள்லாம் ஸ்ட்ராங்காக ஆயிருக்கு.
தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த அட்மினோட பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இப்போ இந்த அட்மினுக்கு பாஸ்வேர்டு இருக்குல்ல, அதை போட்டால் என்ன ஆகும்? கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அட்மினுக்கு பாஸ்வேர்டு இல்லாததுனால பிளாங்க் பாஸ்வேர்டில் போகுது. இருந்ததுன்னா பாஸ்வேர்டு தெரியாமல் உள்ளே போகாது. சரியா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ எத்தனை குரூப் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா இவன் எங்கே இருக்கான்? யூசர்ஸ் குரூப்பில் இருக்கான் முத்து. இவன் அட்மினில் ஆட் பண்ணி கூட நான் என்ன பண்ணிக்கலாம்? அட்மின் ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா அட்மினிஸ்ட்ரேட்டரை கிளிக் பண்ணிவிட்டு ஆடில் போயிட்டு முத்துன்னு கொடுத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டரை ப்ரமோட் பண்ணலாம். ஸோ இப்போ முத்து யார்? ஸோ என்ன பண்ணி கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் பண்ணால் அட்மின் பர்மிஷன் கேட்காது. ஏன்னா நீயே யார் தான்? அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். ஸோ இதை மாதிரி குரூப்பில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாருக்குமே இது கொடுத்துருப்பாங்க. நான் முத்தோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறேன். 1 2 3 4 போயிடுச்சா? ரைட். ஸோ இதில் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூசரை கிரியேட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்ஸுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை நோட் பண்ணணும். ஒவ்வொரு குரூப்லையும் என்னென்ன பர்மிஷன் இருக்குது, எந்த குரூப்பில் ஆட் பண்ணால் யூசருக்கு என்ன பர்மிஷன் வரும், இதை வந்து இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஸோ குரூப்ஸுக்கு இப்படி எலாபரேட் பண்ணிங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, எந்த குரூப்பில் ஆட் பண்ணால் யூசருக்கு எந்த பர்மிஷன் மட்டும் இருக்கும். இப்போ ஒன்றும் அதில் நிறைய இருக்குது. பேக்கப் ஆப்ரேட்டர் இருக்குது, யூசர் இருக்குது. வெறும் யூசரை போட்டினா எல்லாமே வந்து நான் ஒரு ரெஸ்ட்ரிக்ட் ஆகி தான் இருக்கும். ஆமாம். இப்போ ஆர்கனைசேஷனில் 1000 பேர் வேலை செய்கிறாங்க யூசர். ஆனால் அந்த யூசர் எல்லாம் யூசர் குரூப்பில் தான் இருப்பான். அவனுக்கு எந்த பர்மிஷன் வேணாலும் அட்மினை தான் கேட்கணும். அப்போ அட்மினுக்கு தெரியும் எந்தெந்த குரூப்பில் என்னென்ன பர்மிஷன் அவனுக்கு கொடுக்க முடியும். ஸோ இப்போ அதில் ரிமோட் டெஸ்க்டாப் யூசர் குரூப்னு ஒன்று இருக்கும். நல்லா பாருங்கள். அது எதுக்குன்னா மிஷினை ரிமோட் எடுக்க மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, அதாவது என்னோட ஆஃபீஸில் வந்து என்னோட டேபிளில் இருக்க மிஷின் இருக்குல்ல, அது டெஸ்க்டாப் மிஷின். இப்போ நான் வந்து மீட்டிங் ரூமில் ஒரு மீட்டிங் இன்வைட் பண்ணி கொடுக்குறேன்னா நான் ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிட்டு வர முடியாது, டெஸ்க்டாப்பையும் தூக்கிட்டு வர முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், ரிமோட் எடுக்கலாம். அப்போ ரிமோட் எடுக்கணும்னா என்ன பண்ணுங்கன்னா ரிமோட் பர்மிஷன் கொடுக்கணும். அந்த ரிமோட் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ரிமோட் டெஸ்க்டாப் யூசர் குரூப் இருக்கும் பாருங்கள். சரிதா? ரிமோட் டெஸ்க்டாப் யூசர்ஸ். ஸோ இதில் ஆட் பண்ணால் ஜஸ்ட்டு அவன் மிஷின் அவன் ரிமோட் எடுக்கலாம், அந்த பர்மிஷன் மட்டும் ஆட் ஆகும். அதை தவிர்த்து அவன் ஒரு யூசராக இருக்கலாம். புரியுதா? இப்போ என்ன விஷயம்னா அட்மினிஸ்ட்ரேட்டரில் போட்டினா கீழே இருக்கிற எல்லா பர்மிஷனும் வந்துடும். ஆமாம். அட்மினிஸ்ட்ரேட்டர் வேண்டாம், அவனுக்கு தேவைப்படுற பர்மிஷன் மட்டும் கொடுக்கணும்னா தேவைப்படுற குரூப்பில் மட்டும் கொண்டு போய் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்னென்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல பெருசாக தெரியுதா? அந்த டிஸ்கிரிப்ஷனை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி படித்து வச்சுக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு என்ன பர்மிஷன் சொல்லியிருக்கு, அந்த ஒரு லைன் படித்தாலே போதும். பேக்கப்னா என்ன, சரியா? கெஸ்ட்டுனா என்ன, நெட்வொர்க்னா என்ன, பெர்ஃபார்மன்ஸ் யூசர்னா என்ன, இந்த மாதிரி இதை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூசரை கிரியேட் பண்ணி பாருங்கள், யூசரை டெலிட் பண்ணி பாருங்கள். சரியா? அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் எனேபிளில் வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. எதை வேணால் டெலிட் பண்ணலாம், எதை வேணால் என்ன பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். அட்மின் அக்கௌண்ட்டை டிசேபிள் பண்ணி விட்டிங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அதாவது வேறு அட்மின் அக்கௌண்ட்டே இல்லாமல் இதை டிசேபிள் பண்ணி விட்டிங்கன்னா கஷ்டம். அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். சரியா? ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸை நோட் பண்ணுங்கள். ஒரு குரூப்லையும் ஆட் பண்ணால் என்ன பர்மிஷன் சொல்கிறான், அந்த பர்மிஷன் ஒர்க் ஆகுதான்னு நீங்கள் ப்ராக்டிக்கலாக செக் பண்ணுங்க. புரியுதா? யூசர் எத்தனை வேணால் கிரியேட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 கூட கிரியேட் பண்ணுங்கள், 15 கூட கிரியேட் பண்ணுங்கள். ஒவ்வொரு குரூப்லையும் ஆட் பண்ணிட்டு பொறுமையாக லாக் ஆஃப் பண்ணி லாகின் பண்ணால் அவன் சொல்கிற மாதிரி அந்த பேக்கப் ஒர்க் ஆகுதா, என்ன ஒர்க் ஆகுது, அதை எப்படி செக் பண்ணுறாங்க தெரியலன்னா என்ன பண்ணீங்க, யூடியூப்பில் போட்டு பேக்கப் பர்மிஷன் எப்படி பார்க்குறாங்க, எங்கே போய் பார்க்கணும் போட்டுட்டு இந்த லேபை மூவ் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போகலாம். இதில் போட்டிருக்கிறது கரெக்ட் தானா, இதை மாதிரி தான் ஒர்க் ஆகுதா அப்படின்னு ப்ராக்டிக்கலாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு தடவை கிளியராக பார்த்துட்டா தான் உங்களால் அடுத்து பேசும்போது ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும், இதான் வரும். ஏன்னா மாற்ற முடியாது. அதனால் தெளிவாக என்ன பண்ணுங்கள், ஒரு தடவை இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எத்தனை யூசர் வேணால் கிரியேட் பண்ணுங்கள், டெலிட் பண்ணுங்க, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெர்ச்சுவல் மிஷினாக தான் இருக்குது, பயப்படாதீங்க. சரியா? ஸோ யூசர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி செக் பண்ணி முடிங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம்.